இறையூர் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். அதாவது அரசியல் எனக்கு வேண்டாம், அரசியல் எனக்கு பிடிக்காது, அரசியல் ஒரு சாக்கடை இப்படின்னு நம்ம என்ன சொல்லி ஒதுங்குனாலும், அரசியல் நம்மள விட்டு போகாது. அரசியலுக்கு நம்மள பிடிக்கும். ஆமா. ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அரசியல் பொல்யூஷன் மாதிரியாம். பொல்யூஷன் என்ன? நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வகையில செல்கின்ற ஒரு கலப்படம். அது காற்றாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், உணவாக இருக்கலாம். அப்போ இந்த அரசியல் பொல்யூஷன் மாதிரியாம். நீங்க என்னதான் வேணாம்னு சொன்னாலும், அத நீங்க சுவாசிச்சு தான் ஆகணும். அது உடம்புக்குள்ள போயிடும். அதனால போனது போகட்டும். அதனால தெரிஞ்சுப்போமே. அதனால நம்ம நம்மள அறியாமலே தினசரி அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எல்லாருமே. குடும்பங்கள்ல, நண்பர்கள் மத்தியில, ஏதோ ஒரு மூலையில குடும்பத்தில குழப்படி உண்டு பண்றதும், அ சண்டைகள் உண்டாக்குறதும், நண்பர்கள் மத்தியில சண்டைகள் உண்டாக்குறதும், அதுவும் ஒரு வகையான அரசியல் தான். அதனால நமக்குள்ள அரசியல் இருக்கு தான். நம்ம நடிச்சுட்டு இருக்கோம் தெரியாதுன்னு. சரி, இப்ப இந்த பதிவு எதுக்குன்னா, நான் ஒரு வீடியோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவேன். அது யாருன்னா, தோழர் முகிலன் அவர்கள் பேசிய வீடியோ. அவர் ஒரு ஒரு பொதுநலவாதி அப்படின்னு வச்சுக்கலாம். இயற்கை ஆர்வலர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இவருடைய காரியங்கள் சமுதாயத்துக்கு பெரியது. எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. அவரு ஒரு கிட்டத்தட்ட 90 நிமிஷம் வீடியோ பேசியிருக்காரு. இந்த 90 நிமிஷத்துல ஒரு 70, 75 நிமிடங்கள் அவர் மட்டுமே பேசியிருப்பாரு. கேள்விகள் கேட்பத தவிர. அவ்ளோ விஷயங்கள் சொல்லுவாரு. அதாவது அவர் கட்சி சார்ந்தவர் அல்ல. அவர் ஒரு சமூக ஆர்வலர். அவர சுருக்கமா சொல்லணும்னா, ஸ்டெர்லைட் விஷயத்துல நெறைய பேருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டெர்லைட்ல 13 பேர சுட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு 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 40 நிமிடம் காணொளி அவர் தயாரித்து வெளியிட்டவர். அதனால அவர் எந்த கட்சி சார்ந்தவர் கிடையாது. நிஜமாலுமே, உண்மையாலுமே களத்தில் இருந்து அதிகாரிகளை சந்தித்து, அரசியல்வாதிகளை சந்தித்து போராடுபவர். மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, இயற்கைக்காக, இயற்கை உயிரினங்களுக்காக. அதனால தோழர் முகிலனோட வீடியோ 90 நிமிஷமா இருந்தாலும் 1 1/2 மணி நேரம். நம்ம எவ்வளோ நேரங்கள் செலவிடுறோம் மத்த விஷயங்களுக்கு. ஒரேடியா பார்க்கணும்னு அவசியம் இல்ல. பாருங்க. இந்த மாரி வீடியோக்கள் நம்ம பார்க்கணும். ஏன் தெரியுமா? இப்ப அரசியல்வாதிகள் பேசக்கூடிய வீடியோ நம்மள அடையும். உதாரணத்துக்கு ஸ்டாலின் அவர்களோ, இல்ல எடப்பாடி அவர்களோ, இல்ல விஜய் அவர்களோ, இல்ல சீமான் அவர்களோ, இவர்கள் பேசுற வீடியோ நம்ம மொபைலுக்கு சேரும். ஏன்னா, அவர்களிடம் பணம் இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா அத பரப்புவார்கள். ஆனா, தோழர் முகிலன் மாதிரி ஆட்கள் பேசுற வீடியோக்கள் நம்மள தேடி வராது. நாம தான் அத தேடி போகணும். அந்த மாரி அந்த வீடியோவ நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அனுப்புறேன். நீங்களும் பாருங்க. பார்த்துட்டு மத்தவர்களுக்கு அனுப்புங்க. அதாவது கிடைக்கிற நேரத்தில கொஞ்சமாவது உண்மையான அரசியல நாம பழகணும். அரசியல் தெரிந்தவர்களுக்கும், அரசியல் தெரிந்தது போல் நடிப்பவர்களுக்கும், அரசியல் தெரியாத அனைவரும் முட்டாள் தான். நம்ம அப்படி முட்டாளா இருந்து செத்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக உங்களுக்கு அரசியல் நெறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களுக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.